பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். அதாவது 17வது நாள் போரினிலே பீமசேனன் ஒருவனாக நின்று அன்று சபைதனை துச்சாசனனை நோக்கி என்னென்ன விதமான பிரதிஜை செய்தானோ அது அத்தனையும் செய்து முடித்தான். அவனை சுற்றி யார் ஒருவரும் அந்த யுத்த ரணாங்கத்தில் இல்லை. கிருஷ்ணார்ஜுனர் மட்டும் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சிம்மம் காட்டினிலே தன்னுடைய இறை கிடைத்த பின்ன அதை சுற்றி யாரும் பக்கத்தில் போகக்கூட பயப்படுவாங்களே, அந்த மாதிரி அந்த யுத்த ரணாங்கம் இருந்தது என்று வர்ணிக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நரசிம்ம சுவாமியினுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய மன்யு சுத்தத்தை பீமசேனன் சப்தமாக கூறிக்கொண்டிருந்தார். எந்த கை திரௌபதியினுடைய கையை பிடித்து இழுத்ததோ அந்த கையினை துண்டாக்கி அவனுடைய இரத்தத்தை கொடுப்பேன் என்கின்ற பிரதிஜையை செய்து முடித்தான் பீமசேனன். இப்போ அடுத்து பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை கொண்டு ரதத்தில் அற்புதமாக அமர்ந்து கொண்டிருக்க சல்யனை கொண்டு கர்ணனுடைய ரதம் இருக்கும் பொழுது மேலே அத்தனை தேவதைகளுக்கும் ஒரு விதமான சண்டை குழப்பம். ஒரு சிலர் அர்ஜுனன் பக்கம், ஒரு சிலர் கர்ணன் பக்கம். இதற்கு பிரம்மதேவன் ஒரு தீர்வினை வழங்கினார். நரநாராயணர்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை கோபித்து கொண்டால் இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எதிர் நின்றாலும் அவர்கள் முன் நிற்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் முடிவு என்பது நர நாராயணர்கள் வசம். அந்த நரனே அர்ஜுனன், நாராயணே சாக்ஷாத் கிருஷ்ணன். இப்போ ரதத்தின் துவஜத்தில் ஹனுமன் எப்படின்னா அடேங்கப்பா கர்ஜித்து கொண்டிருக்கிறார். இதே கர்ணனுடைய ரதத்தில் பார்த்தோம்னா காகை சின்னம், காக்காசுரன் அந்த காகையின் வடிவத்தில் கர்ணனுடைய துவஜத்தில் இருக்கான். இப்போ முதல்ல துவஜத்துக்கும் துவஜத்துக்கும் சண்டை, அதாவது ஹனுமனுக்கும் காகைக்கும் சண்டை. அது மட்டுமா அப்படின்னா கர்ணனுடைய ரதத்தில் இருக்கின்ற குதிரைகளும் அர்ஜுனன் ரதத்தில் இருக்கின்ற குதிரைகளும் ஒன்றுக்கொன்று முறைத்து கொண்டு முதலில் குதிரையும் சண்டை. அடுத்து பார்த்தோம்னா சாரதியாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணனும் கர்ணனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய சல்யனும் ஒருவருக்கு ஒருவர் கண் இமைக்காமல் அப்படி ஒரு யுத்தம். ஏன்னா வெகு நேரமாகியும் அவர்களுடைய பார்வை இங்கும் அங்கும் ஆடாது. பகவான் கிருஷ்ணனையே நோக்கி கொண்டிருக்க சல்யன் ஒரு சில மணி துளிகளில் வேறு வழியின்றி தலையை கவிழ்ந்தான் சல்யன். பகவான் கிருஷ்ணனோடு போட்டி போட முடியுமா? இப்படி துவஜத்துக்கும் துவஜத்துக்கும், குதிரைக்கும் குதிரைக்கும், சாரதிக்கும் சாரதிக்கும் ஒரு பக்கம் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தமானது பிராரம்பமானது. கர்ணன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ரதமானது பரசுராமர் கொடுத்த ரதம். அவன் கையில் இருக்கின்ற அந்த தனுசு, அதாவது வில்லானது சாக்ஷாத் பரசுராமர் கையில் கொடுத்தது. அப்போ அர்ஜுனன் சொல்றான், கவலைப்படாதே கிருஷ்ணா, இன்று கர்ணனுடைய மனைவி நிச்சயம் விதைவை ஆகத்தான் வேண்டும். ஏன்னா கொஞ்ச நெஞ்ச பாவமா இந்த கர்ணன் செய்தான், இது அத்தனையும் எனக்கு ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கர்ணன், இப்பொழுது நான் கர்ணனை கொன்றால் நிச்சயமாக குந்தி மிகவும் சந்தோஷப்படுவாள். அது மட்டுமா அப்படின்னா அன்றைய தினம் சபைதனில் எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானம் செய்தவன் இந்த கர்ணன்.
அபிமன்யு இறந்தவுடன் சுபத்ரை துடித்து கொண்டிருந்தாலே அந்த சுபத்ரைக்கு சந்தோஷம் ஆவதற்காகவாவது இன்று கர்ணனை நான் முடித்தே தீருவேன். அது மட்டுமா அப்படின்னா உடனே பகவான் கிருஷ்ணன் கூறினான், கர்ணன் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கும் அர்ஜுனா, நீ தயவு செய்து அவனை குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பிராரம்பமானது. ஒரு பக்கம் அர்ஜுனனும் பானம் விட்டான், கர்ணனுடைய பானங்களும் அந்த அர்ஜுனுடைய ரதத்தை நோக்கி வந்தது. சாமானியமல்ல, இன்னும் சொல்ல போனால் கர்ணனுடைய வேகம் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் பகவான் கிருஷ்ணன் ஒரு பக்கம் சாரத்வம் சென்றாலும் அர்ஜுனனுக்கு பலமாக பீமசேனன் நின்று கொண்டிருந்து கண்ணா பின்னா என்று அர்ஜுனனை திட்ட ஆரம்பித்தார். உன்னை மிகப்பெரிய காண்டீபதாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ நிச்சயமாக கர்ணனை கொள்வாய் என்று தானே உன்னுடைய பிரதிஜைக்காக காத்திருந்தேன். ஆனால் நீயோ இந்த பானம் விடுவதை பார்த்தால் ஏதோ விளையாட்டு செய்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. இப்போ உன்னால் முடியலைன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் கர்ணனை முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்ணன் நீ நினைக்கும் அளவுக்கு இல்லை, அவன் மகா பாபி, தர்மத்தை விட்டவன் அவன். அது மட்டுமா அப்படின்னா அதார்மிகன். அதாவது கர்ணன் நேரடியாக பாபம் செய்யவில்லை என்றாலும் யார் பாபம் செய்கிறார்களோ அந்த கூட சகாயம் செய்தவனும் நிச்சயம் அந்த அதர்மம் பக்கமே என்பதை மகாபாரதம் நிரூபிக்கிறது. பாருங்க, நீ விடுகின்ற பானத்தை எல்லாம் கர்ணன் சுக்குநூறாக்கி கொண்டிருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. நீ சபையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன்னு அர்ஜுனன் ஒரு பக்கம், சபையில் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட அவமானம் நடந்தது என்பதை மறந்து விட்டாயா? அந்த நேரத்திலே அத்தனை பேரவும் மனது புண்படும்படி பேசியவன் இந்த கர்ணன். இது எப்படின்னா, ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணனும் இன்னொரு பக்கம் பீமசேனனும் அர்ஜுனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளிவரும்படி அந்த பழைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி அந்த கர்ணனை எதிர்ப்பதற்கு உண்டான அந்த கோபத்தை அர்ஜுனனுக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கின்றனர். பாருங்க, தயவு செய்து அவனை பொறுத்து கொண்டிருக்காதே, நேரத்தை வெகு தூரம் எடுத்து கொண்டிருக்காதே, சீக்கிரமாக கர்ணனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனும் தன்னுடைய பங்கிற்கு பாருங்க, நீ ஒவ்வொரு க்ஷணமும் தடுப்பதனால் என்ன நடக்குதுன்னா கௌரவனுடைய உற்சாகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கர்ணன் பானம் விட்டால் அதன் மூலமாக அர்ஜுனனுடைய உடம்பில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் இதனால் சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா கௌரவருக்கு உற்சாகம். ஒரு பக்கம் பீமசேனனும் ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணனும் அனுக்கிரகத்தோடு கூடி அர்ஜுனனுக்கு மனதை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர். இப்போ கர்ணனோ அதி தீவிரமான பானங்களை அர்ஜுனன் மேலும் பகவான் கிருஷ்ணன் மேலும் விட்டு கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவன் கையில் சர்ப்பாஸ்திரம், அதாவது கர்ணன் கையில் இருக்கக்கூடியது நாகாஸ்திரம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பானத்தை தினசரி தன்னுடைய வீட்டில் இருத்தி வைத்து அதை தினசரி பூஜை செய்தார். இந்த நேரம் பார்த்து பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசேனா என்கின்ற நாகம் மேலே வந்து கர்ணன் விடக்கூடிய அந்த அஸ்திரத்தின் முன்பாகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தது. யார் இந்த அஸ்வசேனா என்றால், காண்டப வனத்தை அர்ஜுனன் நெருப்பிலே எரித்த பொழுது தன்னுடைய தாய் முழுங்கி இருந்தால் இந்த அஸ்வசேனனை. இதை கண்டு தாயை கொன்றான். தாய் இறந்த உடனே அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்து அஸ்வசேனன் மட்டும் அந்த காண்டவ வனத்தில் தப்பித்த பாம்பு. என்னுடைய தாயை கொன்றவன் அர்ஜுனன், அப்போ அவனை நானே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
கர்ணன் விடுகின்ற அந்த சர்ப்பாசுரத்தின் முன்னாடி அவன் ஆனந்தமாக அமர்ந்திருந்தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த இரு புருவங்களின் மத்தியில் அவன் அந்த நாகாசுரத்தை குறிவைத்து கொண்டிருந்தான் கர்ணன். அப்ப சல்யன் கூறுகிறான், அல்ல, தப்பு, கழுத்து பகுதிக்கு குறிவை கர்ணா என்று சல்யன் கூறுகிறான். எப்பொழுது ஒரு முறை அவனுக்கு குறி வைத்தேனோ நிச்சயமாக அதிலிருந்து மாறமாட்டேன் அப்படின்னு கர்ணன். இதிலேயே இவா ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு. அப்போ நாகாஸ்திரத்தை குறிவைத்து அர்ஜுனன் மேல் வந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அது யார் மேல் படுகிறதோ அவன் இறந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம். இதெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தது. பாருங்க, பகவான் கிருஷ்ணன் பக்த பராதீனன் பக்த வத்சலன் தன்னுடைய ரதமானதை பாருங்க 5 அங்குலம் பூமியில் கீழ் அழுத்த அந்த பாணமானது அர்ஜுனுடைய கிரீட்டத்தை என்ன சொல்லுது, பந்தாடியது. அது சுக்குநூறு ஆக்கியது. இதைத்தான் தமிழ்ல சொல்வாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போனது அப்படிம்பாங்க. பகவான் கிருஷ்ணன் மட்டும் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை நிச்சயமாக கொண்டிருக்கும். ஆனால் பக்தன் பக்கம் பகவான் கிருஷ்ணன் இருப்பதனால் அப்போ எந்த விதமான அம்புகளை விட்டாலும் அர்ஜுனனை ஒன்றும் செய்ய முடியாது என்று. இப்போ இந்த அர்ஜுனனுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒரு அஸ்திரம் வந்தது, தலைப்பாகை போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஸ்பசேனன் என்கின்ற பாம்பானது கர்ணனிடம் மீண்டும் வந்து, கர்ணா, மீண்டும் தயவு செய்து என்னை விடு, அதாவது நாகாஸ்திரத்தை மறுபடியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட கேட்டுக்கொண்டது. ஆனால் கர்ணன் பாருங்க, நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் மற்றவனுடைய உதவியை வைத்து கொண்டு அர்ஜுனனை கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் எனக்கு இல்லை, நீ போ, உன்னுடைய தயவு எனக்கு என்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அஸ்வசேனனை தவிர்த்தான். ஏன்னா நாகாஸ்திரத்தில் இருந்து கொண்டு கர்ணனுக்கும் அர்ஜுனனை கொள்ள வேண்டும், அஸ்வசேனனுக்கும் அர்ஜுனனை கொள்ள வேண்டும் என்று இருவருடைய ஆசையும் ஒன்றாக இருந்த பொழுதும் கர்ணனுக்கு அஸ்வசேனனுடைய உதவி தேவை இருக்கவில்லை. உடனே தானாகவே அஸ்வசேனன் என்கின்ற பாம்பானது அர்ஜுனனை கொள்வதற்காக வந்தது. உடனே பகவான் கிருஷ்ணன் எச்சரித்தான், அர்ஜுனா, அதோ அந்த பாம்பு தனியாக உன்னை கொல்ல வந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக பானத்தை செலுத்து அப்படின்னு ஒன்று அந்த பானத்தினால் துண்டு துண்டு ஆக்கினான் அஸ்வசேனனை. இதுதான் சந்தர்ப்பம் என்ற ஒரு பக்கம். கர்ணன் விடுகின்ற பாயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அம்புகள் பகவான் கிருஷ்ணன் மேலும் 99 பானங்கள் அர்ஜுனன் மேலும் கர்ணன் விட்டான். பார்த்தனா இவ்வளவு பராக்கிரமத்தை கர்ணன் காண்பிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா விளையாட்டுத்தனமாக இருக்காதே, பாருங்க கர்ணன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து ஆரம்பித்து விட்டான், உடனடியாக திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்தியது பகவான் கிருஷ்ணன். அவன் இந்த நேரத்தில் அவன் விட்ட பானங்கள் எப்படின்னா கர்ணனுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி வந்து துடிதுடித்து ரதத்தில் கர்ணன் அமர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுகிறது. அவன் 90 பானங்களை கர்ணன் மேல் விட்டு, கர்ணன் எப்படின்னா அவனுடைய கவச்சமே துண்டு துண்டானது, மிக சோர்வாகி விட்டான் கர்ணன். பாருங்க, ரதத்தில் அமர்ந்து விட்டான். இப்போ துஷ்டர்கள் எப்பொழுது ரதத்தில் போர் செய்யாமல் தன்னுடைய பானத்தை கீழே வைத்து அமர்ந்தார்களோ அவர்கள் மேல் நாம் பானம் விடக்கூடாது என்பது ஒரு தர்மம். பாருங்க, அப்போ பாருங்க கிருஷ்ணன் சொல்றான்,
கிருஷ்ணா இதுதான் சந்தர்ப்பம், அர்ஜுனா பாணத்தை விடு அப்படிங்கிறான். அர்ஜுனன் சொல்றான், மிகவும் சோர்வாக இருக்கிறான், அஸ்திரத்தை கீழே வைத்திருக்கிறான், இந்த நேரத்தில் பாணத்தை விடுவது தர்மம் அல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஒரு பக்கம் சொல்றான். பாருங்க, அஸ்திரம் பலவிதமான நேரங்களில் நாம் படுத்தக்கூடாது என்கின்ற பலவிதமான தர்மங்கள். இந்த நேரத்தில் கர்ணனுக்கு 2 விஷயம் எதிராக ஆரம்பித்தது. பிராமணர் மூலமாக கிடைத்த ஒரு சாபம். சரியான நேரத்தில் உன்னுடைய ரதமானது பூமியின் கீழ் அமுங்கி சிக்கிக் கொள்ளும் என்பது பிராமணனுடைய சாபம். அது மட்டுமா அப்படின்னா பரசுராமருடைய சாபம். பொய்யாக சொல்லி வித்தையை கற்றதனால் சரியான நேரத்தில் அஸ்திர சஸ்திரத்தினுடைய பாடம் உனக்கு மறந்து போகட்டும். இந்த 2 வரமும் இந்த நேரத்தில் கர்ணனுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது. அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.